Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். தமிழக அரசியல் களத்தில் பாஜகவுக்கான இடம் எந்த அளவுக்கு இருக்குது? குறிப்பாக தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு பாஜகவுக்கான இடம் இங்கே என்னவாக இருக்குது? நிறைய கட்சிகளில் மாற்றங்கள் நடக்குது, அதுபோல் பாஜகவிலையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. பாஜகவில் வானதி சீனிவாசன் அவர்களுடைய பதவி எடுத்திருக்காங்க. அது பீரியாடிக்கல் நடைமுறை அப்படின்னு பார்த்தாலும் கூட அண்ணாமலை அவர்களுடைய வெளியேற்றத்துக்கு பிறகு என்ன நடக்குது பாஜகக்குள்ள அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க பதில. அதான் அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா அண்ணாமலை அவரோட வெளியேற்றம், தேர்தல் முடிவுகள் எல்லாம் பார்த்தோம்னா அதற்கு பிறகு ரொம்ப சைலண்டா தான் இருக்காங்க. பொதுவாக அண்ணாமலை வீத லீடர்ஸ் இந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி போக ஆரம்பிச்ச உடனேயே தலைவர்களா பார்த்தீங்கன்னா கணிசமானவர் தான் போனாங்க. இப்போ அறிமுகமானவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமர் பிரசாத் ரெட்டி, ஸ்ரீகாந்த் கருணேஷ், சுமதி வெங்கடேசன் போனாங்க, கருணாகராஜன் இப்படிதான் போனாங்க. பெரிய தலைவர்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரி பெரிய தலைவர்களா இல்ல இன்னும் அறிமுகமானவர்னு பார்த்தா கூட வினோத் பி செல்வம், இப்படி எல்லாருமே இந்த பக்கம் தான் இருக்காங்க, பிஜேபியில தான் இருக்காங்க இன்னமுமே. தொண்டர்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப பாஜக யார்ட்டையாவது நம்ம பேசும்போது அவங்க சொல்ற என்னன்னா தொண்டர்கள்னு இருந்தவங்க எல்லாருமே நடைய கட்டிட்டாங்க அப்படின்றதான் சொல்றாங்க. வீத லீடர்ஸை நோக்கி நடைய கட்டிட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் பாஜகவை பொறுத்தளவுல ஆரம்பத்துல அவங்களுக்கான தொண்டர்கள் அப்படிங்கிறது எந்த ஃபேஸை வச்சு வந்தாங்க? நரேந்திர மோடி அவர்களுடைய ஃபேஸை வச்சுதான் வந்தாங்க. குஜராத் மாடல், வளர்ச்சி, இப்படியான ஒரு விஷயங்களை வச்சுதான் வந்தாங்க. அதற்கு பிறகுதான் அண்ணாமலையே என்ட்ராகிறாரு. இப்போ அவருக்கான ஒரு கிரேஸ் உருவாகுது, யங் லீடர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இதாகுது. அவர் அவருடைய பேச்சுகள், திமுக எதிர்ப்பு, இதெல்லாம் பெரிய அளவுல ஈர்க்கப்படுது. அப்ப அதை தாண்டி இப்ப மோடி அவர்களுக்கான ஒரு ஆதரவு அதெல்லாம் இல்லையா? அதற்கான தொண்டர்களே இல்லையா இங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்கள், நீங்க சொல்ற அந்த மோடி இமேஜுக்காக பாஜகவை ஆதரிச்சவங்க அப்படின்னு பார்த்தா கூட அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அதிகமானவர்கள் தான் அந்த ஒரு தரப்பா இருந்தாங்க. அவங்க எல்லாம் இன்னும் பிஜேபி தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க எந்த அளவுக்கு கட்சி அவங்க மோடி பாராட்டுவாங்க, மோடி ஆதரவாளர்களா இருப்பாங்க, வாட்ஸ்அப்ல மோடி குறித்த தகவல்களை ஆர்வமா ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க அண்ணாமலை வருகைக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் களத்துல இருந்து நிறைய வேலை செய்யறது, நிறைய கூட்டங்களை நடத்துறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்துது. நிறைய கூட்டங்களை நடத்துனாங்க. அதாவது எப்படின்னா திமுக அதிமுகவுக்கு இணையா நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல அந்த மாதிரியான கூட்டங்கள் நிறைய நடந்திருக்கும். அங்கங்க பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய நடந்தது. அந்த மாதிரி களப்பணி செய்யக்கூடிய பல இளைஞர்கள், அந்த ஒரு நடுத்தர அந்த வயது இருக்கிறவர்கள் எல்லாருமே அண்ணாமலையின் பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வருது. நிறைய ரேலிஸ் எல்லாம் கூட நடத்துறாங்க, மக்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இப்ப அந்த செயல்பாடுகள் எதுவுமே குறைஞ்சிருச்சா? இப்ப அண்ணாமலை அவர்கள் அங்க போயிட்டதுனாலேயே இப்ப கட்சியோட இந்த உறுப்பினர்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை தக்க வைக்கிறதுலேயே அவங்க போராடிட்டு இருக்காங்களான்ற ஒரு கேள்வி. தக்க வைக்கிறதுல போராடிட்டு இருக்காங்கன்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு தொண்டர்களா இருந்தவங்க ரொம்ப சாரை எப்படி டிவிகேல அதிமுக இருந்து மேல் மட்ட நிர்வாகிகள் மட்டும் இல்லாம தொண்டர்களும் நிறைய போறாங்க அப்படிங்கிற தகவல்கள், செய்திகள் வருதோ அதே மாதிரி பாஜக இருந்து நிறைய தொண்டர்களா இருந்திருப்பாங்கல்ல இவ்வளவு காலங்கள், அவங்க நிறைய அண்ணாமலை நோக்கி போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. ஓகே. இப்ப மாநில தலைவர்கள் கூட மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் கூட அடிபடுது. வானதி சீனிவாசன் அவர்களுடைய பதவி போயிருச்சு. ஒருவேளை ஒரு பெண் என்கிற அடிப்படையில் அவங்கள மாநில தலைவருக்கு கொண்டு வர போறாங்களா, இல்ல வேற ஏதாவது மாற்றங்கள் நடக்க போதா அப்படின்ற ஒரு விவாதமும் நடந்துட்டு இருக்கு. ஆமா, நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. அதுல என்னன்னா பொதுவா ஒரு கருத்து சொல்றாங்க. அதாவது அது ஒரு மிக நீண்ட பட்டியல் இருக்குன்னு வச்சுங்களேன். பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், இப்படி மிக நீண்ட பட்டியல் இருக்கு. அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து வர்ற தகவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் தமிழ்நாடு பாஜக தலைவர்களாக இருந்த எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கும். சிலர் கேடர்ஸ் உள்ள கூட்டு வருவாங்க, சிலர் ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சில பேர் பேச்சு அப்படிங்கிறது நல்லா பேசுவாங்க. இப்ப அண்ணாமலை எல்லாம் தமிழிசை எல்லாம் நிறைய கூட்டம் நடத்துனாங்க, கீழே கிரவுண்டுக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்க, பேசுவாங்க,
பிரஸ் மீட் எல்லாம் இது பண்ணுவாங்க, அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை தடாலடியா பேசி ஒரு இப்படி எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு தனிச்சிறப்பு அப்படிங்கிறது இருந்தது. நயனா நாகேந்திரன் அப்படி எந்தவித செயல்பாடுமே அவர்கிட்ட வந்து இல்ல. பேச்சு அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப ஆக்டிவா 2 விஷயம் தான் பேசினாரு, ரெண்டுமே சர்ச்சையாயிடுச்சு. ஒண்ணு வந்து நடிகை வீட்டை விட்டு வெளியில வரணும் முதல்வர் அப்படின்னு ஒரு கருத்து, அது சர்ச்சையாச்சு. அடுத்து வந்து அப்பாவை காணோம் அப்படிங்கிறத அவர் ஒரு வேற ஒரு அர்த்தத்துல சொல்லி அதுவுமே பாத்தீங்கன்னா சர்ச்சையானதான் நம்ம பார்க்கிறோம். அவர் ஐடியாலஜிக்கலா நீங்க வந்து பிஜேபி, இந்துத்துவா, RSS இல்ல எங்களோட ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. சரி, மிகச்சிறந்த ஒரு பேச்சாளரு, தட்டி வந்து நம்மளோட கட்சியை நோக்கி இழுக்கக்கூடிய ஒருவரா இப்ப சீமான்லாம் இருக்காரு. சீமான்லாம் அவரோட பேச்சு மூலமா தான் வருது தமிழ் தேசியம் அப்படின்ற ஐடியாலஜி இருந்தாலுமே. இவ்வளவு காலத்துக்கு பிறகும் அவர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு, இளைஞர் படை இருக்குன்னா அவருடைய பேச்சு தான். ஆமா, சரி, மிகச்சிறந்த பேச்சாளரா நயனா நாகேந்திரன் வந்து இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயுமே வந்து மிஸ்ஸிங்ல தான் இருக்கு. சரி, நல்ல நிர்வாகியா இருப்பாரு, நல்ல செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கோரிக்கைகளை கொண்டு போய் அவர்கிட்ட வந்து முன்வைக்கிறாங்க இளைஞர்கள், மற்றவர்கள் முன்வைக்கிறாங்க. ஆனா எந்த கோரிக்கையுமே அவரை பாப்போம்பா பண்ணிடுவோம் செஞ்சிருவோம் தான் சொல்றாரே தவிர எதுவுமே செய்யறது இல்ல. எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸ்லயுமே அவர் வந்து பாஜக வந்து ஆப்டா இல்ல. அப்படின்னும் போது பேச்சு இல்ல. எதிர்கட்சி அரசியல் அவர் எப்படி, அதுதான் நான் சொன்னேன். அந்த 2 விஷயங்கள் தான் பேசினாரு. ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டாவது விஷயத்துல அண்ணாமலை அவர்களே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஆச்சு. அண்ணாமலை கடுமையா வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு எதிர்கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாஜகவில் இருக்கக்கூடிய நடிகை குஷ்புவே வந்து அதற்கு எதிராக கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. ஒரு பாஜக மாநில தலைவர் அவருடைய கருத்தை எப்படியா இருந்தாலும் ஒரு கட்சியில இருக்கவங்க ஒரு இல்ல அவர் இந்த நோக்கத்துல சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு ஏதோ ஒரு முட்டு கொடுக்க தான் பாப்பாங்க. ஆனா அதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து பேசுறாரு, பொதுவா கண்டிக்கிற கனிமொழியா அந்த விஷயத்தை விட்டுட்டு தான் கைதுதான் கண்டிக்கிறாங்க. சோ நமக்கு அது வந்து கிளியர் கட்டா அப்படி தெரியுது. ஆனா பாஜகல பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருந்து நிறைய கண்டன குரல்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த தலைவர் மாற்றம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் கூட இருக்கு. என்னன்னா வானதி வந்து 2020 இருந்து 26 6 வருஷம் மகளிர் அணி தலைவியா இருந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த பொறுப்புல இருந்து தேசிய மகளிர் அணி தலைவி ஆமா இருந்திருக்காங்க. அப்படின்னு இப்ப என்னன்னா பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து சரத்குமார் சொல்றாங்க, வானதி ஸ்ரீனிவாசன் அவரோட பேர் அடிபடுது, ராம ஸ்ரீனிவாசன், அஸ்வத்தாமன், இப்படி பல பெயர்கள் வந்து தலைவருக்கான பெயர்கள் வந்து அடிபடுறதையுமே நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, நீங்க அஸ்வத்தாமன், வினோஜ் பி செல்வம் மாதிரியான ஆட்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மீண்டுமே ஏதோ ஒரு ஆக்டிவா ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுமே கூட வருது. ஆனா அதையும் தாண்டி பாஜக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா சரத்குமார் அவர்கள் கட்சியெல்லாம் வந்து அப்படியே கொண்டு போய் ராத்திரில வந்து ஒரு எண்ணம் முதிச்சு போய் இணைச்சார் இல்லையா. அப்புறம் இன்னொன்னு தமிழக அரசியல்ல நடிகர்களுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பாஜக நம்போம். ஏன்னா பாஜக நிறைய ட்ரை பண்ணாங்க அப்படின்னு விஷயத்தை பார்க்க முடியுது. அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி சரத்குமாரே கொண்டு வந்துட்டாங்கன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல போல இருக்கு. ஆமா, அதுவுமே இருக்கு. அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அவர் நல்லா பேசக்கூடிய நபர், பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு, கருத்துக்களை தெரிவிப்பார் அப்படின்றது. ஆனா களத்துல இறங்கி செயல்படுவாரா? இதுல இன்னொன்னு இருக்கு. என்னன்னா வந்து தேசிய அளவுல சரத்குமாருக்கு ஒரு பொறுப்பு தரப்படும்னு இவ்வளவு நாளா வச்சிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து நடுவுல எல்லாம் ரொம்ப ஆவேசமா எல்லாம் பேசினாரு. எவ்வளவுதான் பொறுமையா இருக்க முடியுன்ற அளவுக்கு வந்து பேசிட்டாரு. நாட்டாமை குடும்பம்னு சொல்லி. ஆமா, இப்போதைக்கு நாட்டாமை குடும்பம்னு பச்சையெல்லாம் குத்திருக்காரு. இதெல்லாம் ஆமா, என்ன கூட்டம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, ஆட்கள் இருக்காங்க, போர்ஸா வந்து செயல்படும் அப்படிங்கறத ஒரு மறைமுகமாவோ நேரடியாவோ காட்டுறதுக்கான ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு அரசியல் இருக்கு. ஆமா, அரசியல் வந்து இருக்கு. அப்படி தலைவர் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. தலைவர் மாற்றத்துக்கான அந்த வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி பிஜேபி அந்த ரீஸ்ட்ரக்சர் பத்தி பேசும்போது இளைஞர்களை நிறைய கொண்டு வரணும், வினோஜ் பி செல்வம், SJ சூர்யா போன்றவர்கள்லாம் வந்து இளைஞர்களை முன்னிறுத்தணும்ன்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகள்லாம் வச்சதாகவும் பட்டியல் கொடுத்ததாகவும் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து கன்சிடர் பண்ணாரா? அவருடைய முடிவு என்னவாதான் இருக்கு? நயினார் நாகேந்திரன் இளைஞர்கள் போய் சொல்லும் போது அது வந்து பண்ணிடலாம், பொறுப்பெல்லாம் கொண்டு வந்தாரலாம், செய்யலான்ற சொல்றாரே தவிர அது பெரிய அளவுல வந்து அங்க வந்து எடுபடல அப்படிங்கிறதே பார்க்க முடியுது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சமீபத்துல வந்து கட்சி நீங்க ஏற்கனவே கொஞ்சம் ஒதுங்கி அப்படிலாம் இருந்தாங்களா. இப்ப KT ராகவன் போன்றவர்கள், நாராயண திருப்பதி போன்றவர்கள்லாம் மீண்டுமே வந்து கட்சியை வந்து ரொம்ப ஆக்டிவா திரும்பவுமே, நாராயண திருப்பதி ஆக்டிவா தான் இருக்காரு, ஆனாலுமே கூட இன்னமுமே ஒரு அப்பர் ஹேண்டா இப்ப வந்து கட்சியில வந்து இருக்காங்க. மீடியாக்கு அவர் தான் கோஆர்டினேட்டரா இருக்காரு. நடுவுல வந்து இப்ப இளைஞர்கள்லாம் நிறைய டிவி டிபேட் இதெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து சின்ன பசங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்றாரு அவர். நாராயண திருப்பதி சொல்றாரு, யாருன்னா 32 வயசுல இருக்கவங்களே வந்து இளைஞர்களே வேண்டான்றாரா? ஆமா, வேண்டான்றாங்க. நீங்க வந்து வினோத் பி செல்வம்லாம் எவ்வளவு காலம் இதே அவர் வந்து வேற ஏதாவது ஒரு கட்சியில இருந்தாருன்னா அவர் வந்து நிறைய ஏதோ ஒரு பொறுப்புக்கு ஏதோ ஒன்று MLA எப்படியோ போயிருக்க முடியும். அவர் ரொம்ப வருஷமா
வினோத் பி செல்வம் அஸ்வத்தாமனே இன்னும் அங்க வந்து இளைஞர்களா ஒரு பொறுப்புக்கெல்லாம் வர முடியல, இனிமே நாங்களே எப்போ பொறுப்புக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துமே இங்க நிறைய இளைஞர்கள் ஓரளவுக்கு அந்த நிர்வாகிகள் இருப்பாங்களா அவங்க மட்டத்துல இருக்கு. ரொம்ப அதிருப்தி. அதாவது எப்படி சமீபத்துல நம்ம வந்து அதிமுக யாருக்கிட்ட பேசினாலும் என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட ஆலோசனையில ஒரு கருத்து கூட கேட்கிறாங்க. இந்த கட்சிக்கு போயிடலாமா, அது பண்ணிடலாமா, அங்கே போனா சரியா இருக்குமா இந்த நேரத்துல அப்படின்னு இல்ல. இன்னொன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது கூட போன் வைக்கும் போது என்ன சொல்லிக்கிறாங்கன்ற தகவல்கள்லாம் நமக்கு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அதிருப்தியோட தான் பேசி முடிக்கிறாங்க. இங்கதான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் வேற டிவிக்கே வந்துருச்சு. இப்ப எதுவா இருந்தாலும் நான் டிவிக்கே பக்கம் போயிடலாமா, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கோம், அம்மா காலத்துல இருந்து இருக்கோம், கட்சியை விட்டு எப்படி போறதுன்ற மாதிரி ஒரு அதிருப்தியோட தான் இருக்காங்கன்ற மாதிரி. அதே மாதிரிதான் பாஜகலையும் இப்போ வந்து என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. திராவிட கட்சிகள் 2 களத்துல இருக்கும்போதே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப 3ஆவது ஒரு கட்சி வந்து அதுவும் அசுர பலத்துல இருக்காங்க. டிவிக்கோட நிச்சயமா வந்து ஒரு முதல் தேர்தல்ல 108 இடம்ன்றது நிச்சயமா வந்து ஒரு பெரிய மாற்றம் தான். அப்படின்னும் போது என்ன பண்ற பாஜக அண்ணாமலை வேற தனியா அதுதான் பெரிய அடி அவங்களுக்கு. என்னதான் வந்து தாவேக்கா வந்திருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள்லாம் இருந்து ஒரு அரசியல் வந்து விக்ரஸா பண்ணியிருந்தாருன்னா அவர் பின்னாடி இருக்கிற கூட்டம்ன்றது கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா வந்து தாவேக்கா அரசுக்கு எதிராக வந்து ஒரு ஃபோர்ஸான ஒரு அரசியலை முன்னெடுத்திருப்பாரு. எப்படி திமுக விமர்சிச்சாரோ அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இது கடுமையா விமர்சிச்சிருப்பாரு. இப்ப கூட சொல்றாரு பாருங்க, அமைச்சர்களுடைய பட்டியல்லாம் எங்ககிட்ட இருக்கு, யாரெல்லாம் வந்து லஞ்சம் கேட்கறாங்கன்ற பட்டியல் இருக்க ஆடியோ ஆதாரம்லாம் இருக்குன்னு சொல்றாரு. இப்போ அப்படியான ஒரு அரசியல் இருக்கும்போது அவர் பின்னாடி இயல்பா ஒரு கூட்டம் இருக்கும். அப்படி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து பாஜகவுக்கு தேவைதான். அது வந்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. ஆமா, ஏன்னா தேர்தலே நம்ம வந்து பார்த்தோம், ஒரு இடம் தான் வெற்றி பெற முடிஞ்சது. போஜராஜன் மட்டும் தான் உள்ள போயிட்டு பேசிட்டு இருக்காரு தங்களோட கருத்துக்களை எல்லாம். ஆமா, வெளிநடப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சொல்லிட்டு உட்கார்ந்துறாரு. எங்க வெளிநடப்பு செய்யறேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு தான். இன்னொன்னு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட சமீபத்துல வந்து சந்திச்சாரு. சொல்லியிருப்பாரு கண்டிப்பா, நான் தான் அந்த ஒரு எம்எல்ஏன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. மற்றபடி செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து லேகிங்ல தான் போயிட்டு இருக்கிறது தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. வானதி ஸ்ரீனிவாசன் பேசுறாங்க, தமிழிசை நடுவுல கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா பேசுனாங்க, இப்ப கொஞ்சம் சைலண்டா இருக்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படி ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில தான் கட்சி போயிட்டு இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை தனி இயக்கம் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தலைமை வந்து கொஞ்சம் ஆப்டா இல்ல அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து கட்சிக்குள்ள இருக்கு. கிளம்பிடுவாங்க, சரத்குமார்லாம் கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கூட வந்துட்டு இருக்கு. ஆமா, சரத்குமார் அப்ப அதனாலதான் தலைவர் பதவி கொடுக்கறதுனா நான் நாட்டாமை குடும்பம் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. ஒரு எச்சரிக்கை தான் விடுறாரு. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகவுல என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு. விரைவில் தலைமை மாற்றம் ஐசியூல தான் இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. இன்னும் உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கு. தேர்தலையுமே ஒரு பக்கம் வந்து கோட்டை விட்டாச்சு அப்படின்னும் போது நிறைய அண்ணாமலை பக்கமுமே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாடு நீங்க ஊபிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 8 பேர்கிட்ட தேசிய அளவுல நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க போன முறை கூட ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா கூட தேசிய மகளிர் அணியா தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த எண்ணிக்கை கம்மியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், வெங்கடேசன் மட்டும் தான் அந்த தேசிய செயலாளர் அந்த பொறுப்புல வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்ப மற்றவர்களை காட்டிலும் அவரை இது பண்ணும்போது கட்சியிலே பாதி பேர் என்ன அவருக்கு யாருன்னு தெரியாது அப்படிங்கிற கருத்துக்களையும் கூட ஒரு சிலர் வந்து முன்வைக்கிறதுமே பார்க்கிறோம். தமிழகத்துக்கு இவ்வளவு ரெப்ரசன்டேட்டிவ் போதும் போதும்னு பெரிய அளவுல வந்து ஒரு கேர் பண்ணிக்காத ஒரு சூழல் தான் இருக்கு. ஒருவேளை டிவிக்கே வந்திருக்காங்க, எதிர்காலத்துல வேற எதுவும் பாஜக கிட்ட பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கான்னு தெரியல. ஆனா தற்போதைக்கு வந்து அவங்க வந்து ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து அணுகிறதான் வந்து பார்க்க முடியுது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகவில் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் நடக்குது, கட்சிக்குள்ள பேசிக்கிற மாதிரியான தலைமை மாற்றங்கள் நடக்குதா, அது அவங்க எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க, இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறொரு டிபேட்ல சந்திக்கலாம். நன்றி. MP and I, 14 years of legacy, 250 plus projects delivered. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.